Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, அதோட புதினா, கொத்தமல்லி கொஞ்சோண்டு தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் திருகி. இது வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இது நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் எல்லா விழுதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் வந்து வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை முதல்ல தாளிச்சிடலாம். அடுத்தது மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகா 2ஆக உடச்சிக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நான் சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். ஒரு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, அப்புறம் ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, புதினா, கொத்தமல்லி இது கொஞ்சோண்டு தயிர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, இதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம உப்பு சேர்க்கலாம். இப்போ கடைசியாக வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மெத்தடை வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். திரும்பவும் கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போது கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் அரைச்சும் சேர்க்கலாம். நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். வாசம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா கொதிக்கட்டும், 2 கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.